சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ மேக்னா குண்டலப்பள்ளி, ஆப்ஷன் பி அருணா ரெட்டி, ஆப்ஷன் சி தீபா கர்மாகர், ஆப்ஷன் டி சுனிதா சர்மா. ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? கேள்விக்கான சரியான பதில் மேக்னா குண்டலப்பள்ளி. இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன? ஆப்ஷன் ஏ 52வது, ஆப்ஷன் பி 46வது இடம், ஆப்ஷன் சி 39வது இடம், ஆப்ஷன் டி 42வது இடம். 2024ஆம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன? கேள்விக்கான சரியான பதில் 39வது. மூன்றாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் ISA சமீபத்தில் இணைந்த நாடு எது? சர்வதேச கூட்டணியான ISAவில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கிரீஸ், ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி பெலாரஸ், ஆப்ஷன் டி ஸ்பெயின். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஸ்பெயின். நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் தனது விண்வெளி நிறுவனத்தினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நாடு எது? சமீபத்தில் தனது விண்வெளி நிறுவனத்தினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ கசகஸ்தான், ஆப்ஷன் பி தென் கொரியா, ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ், ஆப்ஷன் டி கிர்கிஸ்தான். சமீபத்தில் தனது விண்வெளி நிறுவனத்தினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் தென் கொரியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? 5வது கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கடன் உத்தரவாதம், ஆப்ஷன் பி வேளாண் நவீனமயமாக்கல், ஆப்ஷன் சி நிதிசார் விழிப்புணர்வு, ஆப்ஷன் டி பாதுகாப்பு உத்தி. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இது கேள்விக்கான சரியான பதில் பாதுகாப்பு உத்தி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி வழங்கீட்டுக்கான கணக்கீடு காலம் யாது? 6வது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி வழங்கீட்டுக்கான கணக்கீடு காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, ஆப்ஷன் பி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை, ஆப்ஷன் சி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை, ஆப்ஷன் டி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி வழங்கீட்டுக்கான கணக்கீடு காலம் யாது? கேள்விக்கான சரியான பதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 7வது கேள்வி. 2023-2024ஆம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த தென் மாநிலம் எது? 2023-2024ஆம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த தென் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி
ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் டி கர்நாடகா. 2023, 2024ஆம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா. இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வர உள்ளன? கேள்வியை திரும்ப பார்க்கலாம். இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ ஜூலை 1, 2024. ஆப்ஷன் பி ஜனவரி 1, 2025. ஆப்ஷன் சி ஜூன் 1, 2024. ஆப்ஷன் டி மே 1, 2024. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வந்தது? கேள்விக்கான சரியான பதில் ஜூன் 1, 2024.